ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ் பார்ட் 4 தான்டா பார்க்க போகிறோம். போன எபிசோடெலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து இதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும், இல்லைனா புரியாது. நானே ரொம்ப மாதம் கழித்து இந்த எபிசோடெலாம் இப்போ அப்லோட் பண்ண போகிறதால போய் கேட்டுட்டு வந்து தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு புரியணுன்னா அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இதை கேளுங்கடா சில குட்டீஸ். ஓகே, நம்ம இப்போ எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே தாபால தான் ஜேகேவும் டேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. டேங்கா, ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? அதுக்குள்ளமா 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு? ஆமாம், வீட்டில் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் கிளம்பலாமே. சரி போகலாமே. அதுக்கு ஏன்டா அப்படி வாயிலெல்லாம் கிழிச்சிட்டு தான் சாப்பிடுவியா? ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், ஒழுங்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கே பாரு. சரி, தொலைச்சது போதும் விடுங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டேவும் அப்படியே போய் ஜேகேவோட பேக்கில் உட்காந்துக்கிறான். இப்போது அந்த பைக் அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்கு. பைக் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சின்ன காற்று, நைட் நேரம். டேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவனையும் மீறி ஸ்லோவாக டயாங் ஜேகேவை பேக்லேருந்து ஹக் பண்ணி அப்படியே ஜேகே மேலே படுத்துக்கிறான். இது ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது 1 ஹேண்டில் அப்படியே பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒரு ஹேண்டை ஜேகே டே வந்து அவனோட ஹிப்பை ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருப்பான். அப்படியே ஜேகேவோட ஹிப்பில் இருக்க டேயோட ஹேண்டை அப்படியே மெதுவாக ரப் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் எனக்கு இப்படியே ஃப்ரீஸ் ஆகிடணும். இந்த ரைட் முடியவே கூடாது, இப்படியே போயிட்டே இருக்கணும். அதுதான் என் ஒரே ஆசை இப்போது. ஆனால் நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு எப்பவும் கிடைச்சதே இல்லை. அதனால தான் என்னவோ நான் ஆசைப்படுறேன்னு கூட உங்ககிட்ட சொல்ல முடியல என்ன ஜங்கக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனையோடு அவர் நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போது வேகமாக பைக் டேவோட வீட்டு முன்னாடி போய் நிற்குது. ஏய் டேங்கா. சொல்லு ஜங்கக்கா. அதுக்குள்ளவா வீடு வந்துருச்சு? ஆமாடா, வீடு வந்துருச்சு, இறங்குறியா? சரி, பார்த்து போயிடுவேல்ல. ஆல்ரெடி நான் வெயிட் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உள்ளே போகிறதுக்காக இவ்வளோ பார்த்துட்றீங்க, அதை நான் பார்த்து போயிடுவேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இல்லை, இருந்தாலும் உன் அப்பா கொஞ்சம் ஏடாகணுமான ஆளாச்சே. அவன் கல்ல ஏதாவது நீ மாட்டிக்கின்னா என்ன பண்ணுறது? நான் வேணா சீக்கிரட்டாக வந்து உன்னை உள்ளே விட்டு போயிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சங்கோக்கா, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா, உள்ளே போகும்போது யார்ட்டையும் மாட்டிக்கினா கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி நான் உடனே வந்துடுவேன், சரியா? ஐயோ போதும் போங்க, நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் போயிடுவேன். எனக்கு நீ குழந்தை தான்டா, உன் சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட் எனக்கு. சரி போதும், நீங்கள் கிளம்புறீங்களா? கிளம்பணுமா? ஆமாம், நீங்கள் போவேனாவா? நான் போனதான், ஆனால் உன்னை விட்டு போக மனசு வரலையே. ஐயோ போதும், இப்படி நட்டு ராத்திரியில் யாராவது இப்படி ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? போங்க ஜங்குக்கா. ஏய், நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட ஃப்ளோட் பண்ணுறேன், இதில் என்னடா பிரச்சனை இருக்குது? யார் உங்கள் பொண்டாட்டி? நீ தான். நான் இப்போ சொன்னேன், நீ ஒத்துக்கலைனாலும் நீ தான் என் பொண்டாட்டி. ஐயோ போதும் விட்டால் நீங்கள் இப்படி தான் பேசிட்டே இருப்பீங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் போகிறேன். சரி பார்த்து போ. நீங்களும் பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போங்க, சரியா? சரி, மார்னிங் காலேஜில் பார்க்கலாம். ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே டேங்காவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்காரு. இப்போ உள்ளே போனதுமே அந்த மெய்ட் ஆண்டி வந்து டேயோட முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு வர போல்? ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? இல்லையே, தான் நல்லா தெரியுதே, வெளியே தானே போயிட்டு வரேன். இல்லை ஆண்டி, நான் வெளியே காற்று வாங்க தான் போனேன். ஐயோ தேங்கா, கரெக்டாக உனக்கு ஏற்ற பர்சனை கண்டுபிடிச்சிட்டு போனியே. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? அதான் மார்னிங் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோமே, உனக்கான பர்சன், உன்னை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பர்சன் உன் லைஃப்பில் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொன்னல, வந்துட்டாங்க போலையே. அதை தான் நானும் பார்த்தனே. அப்படியா? அந்த பர்சன் அவன் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, அவன் தான் உனக்கான பர்சன் ஒன்று. ஏன்
எனக்கே தோணியிருக்கு, உனக்கு தோணலையா என்ன? எனக்கு தோணுது ஆண்டி, அவன் தான் எனக்கான பர்சன் எனக்கு தோணுது. ஆனால் அப்பாவை நினச்சா அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. எத்தனை நாளைக்கு உன் அப்பாவை நினச்சி இப்படியே பயந்துகிட்டே இருக்கலான்னு இருக்கேன். எங்கள் பாரு, என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். உனக்கானதுன்னு அது தோணுச்சுன்னா கண்டிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கோ, விட்டுறாத. உனக்கு அவனை பிடிச்சிருந்ததா? இன்னும் நீ சொல்லலை? இல்லை ஆண்டி, இன்னும் சொல்லலை. எனக்கு தெரியும். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லிவிடு. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்காக காத்துட்ருக்குமான்னு நம்மக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அது உனக்கானதுன்னு ஆயிடுச்சுன்னா கூட உனக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி நீ சொல்லாமையே வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தா ரொம்ப நாள் அது வெயிட் பண்ணுமா என்னன்னு தெரியாது. அதுக்குள்ளே நீ அவன்கிட்ட சொல்லி அவனை மொத்தமாக உனக்கானதா மாற்றிக்கன்னு சொல்கிறேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்கேன் ஆண்டி. ஆனால் என் லைஃப்பில் தான் நான் ஆசைப்படுறது எல்லாமே பாதியில் என்னை விட்டு போயிடுதே. அப்படி தான் இவனும் போயிடுவானு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் பாரு, நீயா ஒரு முடிவு பண்ணிக்காதுடேன். அவனை விட்டு போயிடுவான்னு. அவனை விட்டு போகிறவனா இருந்தால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு சின்ன ஒரு சிரிப்புக்காக அவன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு உன்னை விட்டு போகாத ஒரே லவ்னா அது அவனாக தான் இருப்பான். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சுது. சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லி நீ 2 பேரும் ஒன்றாகிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து உன் உண்மையான சிரிப்பை பார்த்தேன். இந்த வீட்டுக்கு சின்ன வயசாக ஃபர்ஸ்ட் டைம் நீ அவ்வளோ ஹாப்பியாக உள்ள வந்த. உனக்கான ஒரு ஃபேமிலி கிடைக்கும்னு நினச்சி அப்போ பார்த்தேன் அந்த ஸ்மைலை. ஆனால் உனக்கானது எதுவுமே இங்கே கிடைக்கலன்னும் போது அந்த டேக்கு அப்புறம் அந்த ஸ்மைலை நான் உன் ஃபேஸில் பார்த்ததே இல்லை. இப்போது திரும்பவும் அந்த ஸ்மைலை பார்க்குறேன். அந்த ஸ்மைலை கொண்டு வந்தது அவன் தானே. அப்போ கண்டிப்பாக அவனை நீ மிஸ் பண்ணிடவே கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஓ இஷ்டம். தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப 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 தேங்க்ஸ். சரிப்பா, ரூமுக்கு போ. யாராவது பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே அப்படியே பேசி முடிச்சுட்டு ஒரு மாதிரி அவருக்கு மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போய் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். 10 மினிட்ஸ் கழித்து அப்படியே எதோ திங்க் பண்ணிவிட்டு மொபைலை கையில் வச்சுட்டு பண்ணலாமா வேணாவா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எனக்காக செல்ஃபிஷாக யோசிக்கிறேனோ? இல்லை, ஆண்டி சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது ஜங்குக்கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ ஜங்குக்கா, ஏய் கரடி பையா, போயிட்டியா நீ சேஃபா? வந்துட்டேன். அதுக்காக கால் பண்ணீங்க? ஆமாம், அதுக்கு தான் கால் பண்ணேன். நீ சேஃபாக போயிட்டியா இல்லையான்னு தெரியாமல் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கேட்கிட்டேருந்து ரூமுக்கு தானே வந்தேன். எனக்கு அதுவே பெரிய டிஸ்டன்ஸ் தான். நீ சேஃபாக போயிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான். ஓ, என்னை பற்றி அவ்வளோ கவலைப்படுறீங்களா என்ன? ஏய், என் பொண்டாட்டியை நான் கவலைப்படாமல் எவடா கவலைப்படுவான்? என் பொண்டாட்டிக்கு நான் தானே ஃபீல் பண்ணும். ஆமாம் சங்குக்கா. சொல்கிறா. நீங்கள் போயிட்டீங்களா வீட்டுக்கு? இல்லையே. ஏன்? அப்போது திரும்ப வரீங்களா? ஏன், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை, நான் உங்களை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். ப்ளீஸ் திரும்ப வரீங்களா? ஏய் வரேன்டா. அது ஏன் அழுகிற மாதிரி பேசுகிறேன்? அதெல்லாம் சொல்கிறேன் நான். ப்ளீஸ் நீங்கள் திரும்ப வாங்கலை. டேய், ஆக்சுவலாக நான் போவே இல்லை, இன்னும் வீட்டு கேட்டுக்காக தான் நின்றுட்டுருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ சேஃபாக இருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு நினச்சேன். இப்போது நீ போயிட்டேன்னு சேஃபாக ஆகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கிளம்பலான்னு இருந்தேன், நீ திரும்ப வான்னு கூப்பிட்டுருக்கேன். அப்போது அங்கே இருக்கிறீங்களா? நான் உடனே வரேன். வாடா, என்னாச்சு? அது நான் வந்து சொல்கிறேன். ப்ளீஸ் அங்கே இருங்க, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அவர் ரூமில் இருந்து வேகமாக ஓடிட்டுருக்கான் கேட்டுக்கிட்ட. அதை அந்த மைடாண்டியும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. வேகமாக ஓடி போகிறான், கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஜேக்கே தான் நின்றுட்டுருக்கான். போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, சங்குக்கா ஏய் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ அழுகிறேன்? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா என்ன? ஏய் கரடி பையன் இங்கே பாடுறா. சங்குக்கா ஏய் என்னாச்சு? உன் அப்பங்காரன் ஏதாவது சொன்னானா என்ன? இல்லை
நான் தான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். என்னடா என்னாச்சு? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ரொம்ப 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 ஐ லவ் யூ. ஏய் என்ன சொல்லிட்டீங்க நீ? ஆமாம், எப்படி சொல்கிறதுன்னு இவ்வளோ நாள் பயந்துகிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் வச்சுட்டு இருக்க முடியல. எனக்கு உங்கள் லவ் மொத்தமும் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல. எனக்கு மட்டும்தான் வேணும். இந்த லவ்வை நீங்கள் எனக்கு கடைசி வரையும் கொடுப்பீங்கல்ல? நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு டைமும் பொண்டாட்டின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சங்குக்கா. அப்போது நான் நிஜமாகவே நீங்கள் என்னை பொண்டாட்டியாக தானே பார்க்குறீங்க? ஏய் இதில் என்னடா உனக்கு டவுட்டு? நான் உன்னை பொண்டாட்டியாக தான்டா பார்க்குறேன். நீ பொண்டாட்டிடா. அப்போ என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு நீங்கள் வேணும். டேய் இந்த வார்த்தையை கேட்க தான்டா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மொத்தமாக நான் உனக்கு தான்டா, நீ மொத்தமாக எனக்கு தான். நீ எப்பவுமே இந்த ஜங்கு கூட பொண்டாட்டிடா. இதுக்கெல்லாம் அழுகலாமா? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள், என்னை விட்டு கடைசி வரை நீங்கள் போயிட மாட்டீங்கள்ல? ஏய் யாரா சொன்னா? இங்கே பாரு, இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட்டு இந்த ஜங்கு போகவே மாட்டான். ஏன்னா இது தயாகாவோட புருஷன் இல்லை? ஆமாம், நீங்கள் என் புருஷன். என்னை விட்டு போயிடவே கூடாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டாட்டேங், ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இங்கே ரியாலிட்டியில் அப்படியே ஜிம்மன் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து பாதியிலே திணறடிச்சு எழுதிட்டுருக்கான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வந்திருக்கு. டாக்டர் இதை பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஜிம்மன் கிட்டே போய், ஜிம்மன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஜங்கு ஐ லவ் யூ ஜங்கு, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ மோர். ஏய் ஜிம்மன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இங்கே பாரு, என்ன பேசிட்டீங்க நீ? எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். என் புருஷன், அது என் புருஷன். அப்போ நான் தான் டயங்காவா? இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமையா இருந்துச்சு. அப்போது என்னாச்சு? இதனால தான் அவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? ஸ்டில் இன்னும் பைத்தியக்காரன் என்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான் ஜங்கு. அவன் சொன்ன ப்ராமிஸ் அவன் மீறினதே இல்லை தெரியுமா? அவன் இன்னும் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்டா இப்படி இருக்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுதுட்டுருக்கான். ஏய் ஜிம்மன் நீங்கள் பாரு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? தலை ஏதாவது சுற்றுதா? எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் இப்போ கிளம்பி ஆகணும். ஏய் ஜிம்மன் அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. இன்னும் ட்ரீட்மெண்ட் வந்து நீ பாதியிலே இழந்திருக்க. கவலைப்படாதீங்க டாக்டர், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போது இந்த செகண்ட் நான் ஜங்குக்கை பார்த்தே ஆகணும், அவங்ககிட்ட பேசி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு. ப்ளீஸ் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஜங்குக்கு இப்படி பாதியிலே ட்ரீட்மெண்ட்லேருந்து கிளம்பக்கூடாது. அது சைட் எஃபெக்டை நிறைய ஏற்படுத்தும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போவே கிளம்பணும். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஜிம்மன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே ஓடி போகிறான். இப்போது வெளியே ஓடி போனால் அங்கே பார்க்கு தான் நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஐஸ் ஃபுல்லும் டியர்ஸோட அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்க்கோட ஐஸ்லேருந்தும் அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்பா இல்லை உங்களுக்கு தான் அப்பான்னு கூப்பிட்டா பிடிக்காது, சாரி சார். ஏய் ஜிம்மன் எங்கள் பாரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லை சார், நம்ம பேசுகிறது அப்புறமா வச்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. நான் என் ஜங்குக்கை பார்த்தே ஆகணும், அவங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். அதனால் ப்ளீஸ் இப்போ வேணாமே, தயவு செஞ்சு நம்ம பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம். என்னை தடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். ஏய் ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போகிறதுனா போ, நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம். ப்ளீஸ்டா அழுகாத. நிஜமாவே மாறிட்டிங்களா என்ன? நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து வேக வேகமாக டாக்ஸி பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்காரு. அதே நைட் டைம் ஒரு 10 or 11 o'clock இருக்கும். ஜேகே இன்னும் ஸ்டில் ஆஃபீஸில் தான் இருக்கார். அவரோட கேபினில் அப்படியே விண்டோவுக்கு நேராக நின்று, அப்படியே பெரிய விண்டோவாக இருக்கும், அங்கே நின்று அப்படியே வியூவை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜிம்மன் டாக்ஸி பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே
அழுதுகிட்டே அவ்வளோ அழுதுகிட்டு இருக்காரு. அழுதுகிட்டே அப்படியே லிஃப்ட்டோட பட்டனை போய் தட்டிகிட்டு இருக்காரு. லிஃப்ட் வர மாதிரியே தெரியல, சரியாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அவ்வளோ தூரம் ஒரு 10 மாடிக்கு மேலே படிக்கட்டுலேயே அவ்வளோ வேகமாக அழுதுகிட்டே ஏறி போயிட்டே இருக்காரு. இப்போது மூச்சு வாங்கிட்டே அப்படியே போய் ஜேகேவோட கேபினை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஜேகே அப்படியே நின்றுட்டு வெளியே விண்டோக்கு வழியாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிம்மன் ஓடி போய் அவ்வளோ வேகமாக ஜேகேவோட பேக்லேருந்து திரும்ப ஹக் பண்ணிவிட்டு, சாரிடா, உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப 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 சாரி. என் கண்ணு முன்னாடி தானே எடுத்திருக்கேன், நீ உனக்கு நான் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்ல, சாரி ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லி அப்படியே அவ்வளோ அழுதுட்ருக்கான். டே, வந்துட்டியாடா நீ? கடைசியில் என்னை தேடி நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ இருப்ப, எங்கேயாவது இருப்ப, ஒரு நாள் என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு நீ என்னை தேடி வந்துட்டல அப்படின்னு சொல்லி அவர் ஜிம்மன் வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணிகிட்ருப்பார். அவரோட ஹேண்டு ஹிப்பில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறத அவ்வளோ டைட்டாக பிடிச்சி எங்கள் ஜேகேவும் அழுதுகிட்டே இருக்கார். ஜிம்மன், சாரி ஜங்குக்கா, சாரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போது அப்படியே தேவை பார்க்குறேன்னு சொல்லி ஜேகே திரும்புவார். திரும்பி பார்த்தா அங்கே ஜிம்மன் தான் அழுதுட்டு நின்றுருப்பார். அப்படியே ஜிம்மனை தள்ளி விட்டு, ஏய், உனக்கு உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எதுக்கு நீ இப்போ வந்து என்னை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க? எங்கே பாரு, திரும்ப திரும்ப கட்டி பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. ஜங்குக்கா, நான் சொல்கிறத கேளு. ஏய், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா இப்போ நல்லா கேட்டுக்கோ. எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அன்னைக்கு ஏதோ தெரியாமல் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், புரியுதா? எனக்கு என்றைக்குமே ஒரு பர்சன் இருக்கான், அவன் மட்டும்தான் என் லைஃப்பில். எனக்கு தெரியும் ஜங்குக்கா, அவன் மட்டும்தான் உன் லைஃப்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளு. ஏய் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே ஜிம்மனோட நெக்கை பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு, எங்கே பாரு, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்கிட்ட சொன்ன வார்த்தை. அது உனக்கு எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் நீ கோஇன்சிடெண்ட்டாக பேசினே என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா கேட்டுக்கோ, எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு எப்பயுமே அவன் மட்டும்தான், அவன் ஒருத்தன் மட்டும்தான். திரும்ப என்கிட்ட இப்படி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான், பார்த்துக்கோ. இல்லை, எடுத்துட்டேன், ரொம்ப பண்ணாத. பாரு ஜங்குக்கா, உனக்கு புரியுதா? நான் யாருன்னு உனக்கு என்னமா தெரியல? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன உன் பேக்ரவுண்டை விசாரிக்கணுமா? இல்லை பெரிய ஏதாவது பணக்கார வீட்டு பையனா? எங்கே பாரு, நீ யாராக வேணா இருந்துவோ, ஆனால் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. என் லைஃப்பில் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும்தான், புரியுதா? ஜங்குக்கா, எனக்கு புரியுது, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு எதுவுமே கேட்காம அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. இப்போது ஜிம்மன் பின்னாடியே போய் ஜங்குக்கோட ஹேண்டு பிடிச்சிட்டு, ஜங்குக்கா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நீ உன் மனசு கேட்டு பாடுறா, உனக்கு என்னமா நான் யாருன்னு தெரியல. ஏய், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? இங்கே பாரு, என்னை தொடுற வேலைலாம் வச்சுக்காத, அதுவும் என் ஹார்ட்டை தொடுற வேலை வச்சுக்காத. இது வேற ஒருத்தனுக்கு சொந்தமானது. அவனுக்கு அவன் இருக்க பிளேஸை வேற எவனுக்கும் என்னால் கொடுக்க முடியாது. கையெடுக்கிறியா? எனக்கு புரியுதுடா, ஆனால் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளு. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எனக்கு? நான் எதுக்கு நீ சொல்கிறத கேட்டுக்கணும்? ஃபஸ்ட்டு தள்ளுறியா நீ? ஜங்குக்கா, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஜிம்மனை கீழே தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக வேகமாக போயிட்டே இருக்காரு ஆஃபீஸ்லேருந்து. இங்கே ஜிம்மன் அழுதுகிட்டே, ஏய் பைத்தியமாடா நீ, நான் சொல்ல வரத நீ கேட்கவே இல்லைல்ல? அப்போது அவ்வளோ லவ் பண்ணுறியா நீ? என்ன எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா உன்னை தொடுறதுக்கு கூட யாரையும் விட்டுக்க மாட்டே நீ? எனக்கு கோவமே வர மாட்டேங்குதுடா. என்னை நீ தொட விடாதப்போ கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு டயங்க மட்டும்தான் உன்னை தொண்ணூன்னு நினச்சிட்ருக்கல. நான் தான்டா ஒரு டயங்க தான். என்ன இப்போ ஃபுல்லாக மாறி பார்க் சும்மா நான் நின்றுட்டுருக்கேன். அது ஏன் மாறுறேன்னு ப்ராமிஸாக எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த செகண்ட் சான்ஸ்ன்னு நினச்சிக்கிறேனே. ஏன்னா டயங்காக இருக்கும்போது யாருமே கொடுக்காத லவ்னு எனக்கு கொடுத்த என் லைஃபே
அவ்வளோ ஹாப்பியாகினேன். இப்போ நீ எப்படி இருக்கியோ, ஒரு இருண்டு போன ரூமில் தனியாக நீ ஒருத்த மட்டும் அடைஞ்சிட்டு இருக்க. ஏன்டா அப்படி இருக்க? நானும் அப்படி தானே இருந்தேன். கையை பிடிச்சி நான் இருக்கேன்டா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, உன் கூட ட்ராவல் பண்ண நான் இருக்கேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவன்டா அந்த இருட்டு ரூமில் இருந்து. இப்போது நீ ஏன் அந்த ரூமில் உட்காந்துட்ருக்க? நான் வரேன் சங்குக்கா, நான் வருவேன். கண்டிப்பாக நீ எனக்கு கொடுத்த மொத்த லவ்வையும் டபுள் மடங்காக உனக்கு கொடுப்பேன். டயாங்காவாக கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியல, ஏன்னா இது எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸுன்னு நான் நினச்சிக்கிறேனே. பாக்ஸமனா, என்னோட மொத்த லவ்வையும் உனக்கு மட்டுமே கொடுப்பேன். இனிமே எல்லாம் உனக்கு மட்டும்தான். டே ஜங்குக்கா இருந்தது சும்மன் ஜங்குக்காவை மாறி நிற்குதில்ல, உனக்கு மட்டும்தான்டா. இனிமே சொல்லி புரிய வைக்க முடியலைன்னா என் லவ்வால் தான் உனக்கு புரிய வைக்க போகிறேன். வெயிட் பண்ண ஜங்குக்கா, நீ எனக்கு எவ்வளோ லவ் கொடுத்தியோ அந்த மொத்த லவ்வையும் தூக்கிட்டு சும்மா நான் அவங்ககிட்ட வரப்போகிறேன். சரியா? எனக்காக வெயிட் பண்ணு. மரட்டு பையா. ஓகேடா, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து பேசினதுனால டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் அடுத்த எபிசோட்லேருந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த எஃப்எஃப் நிறைய பேரோட ஃபேவரட் சொல்லிகிட்டு இருந்தீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்கடா செல்லக்குட்டீஸ். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எஃப்எஃப் போட்டிருக்கேன்ல, அதனால் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். மெமரிஸை முடிச்சுட்டு நம்ம ட்ரையாங்கலும் அப்புறம் நிறைய டேக்கும் பயாஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. மாஃபியா அசிஸ்டண்ட் எப்படி நீ போடுவேன்னு. அதனால் ட்ரையாங்கலும் மாஃபியா அசிஸ்டண்ட்டும் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். மெமரிஸ் வந்து ஒரு மினி சீரீஸ் தான், நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். அதனால் இனிமேல் வந்து எஃப்எஃப்பும் ஒன் ஷாட்டும் மாற்றி மாற்றி பார்க்கலாம். மெமரிஸ் முடிச்சுட்டு ட்ரையாங்கலும் என்னதான் மாஃபியா அசிஸ்டண்ட்டும் மாற்றி மாற்றி போடுறேன்டா. ஓகே, பாய்டா செல்லக்குட்டீஸ்.